நூலாயுதம் குறித்து இந்த சில நிமிடங்கள் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். என் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் 2 காட்சிகளை மட்டும் உங்கள் முன்னால் வைத்துவிட்டு உங்கள் கவனத்தை என் பக்கம், என் பேச்சின் பக்கம் ஈர்த்துவிட்டு என் வார்த்தைகளை சொல்லலாம் என்று கருதுகிறேன். கடல் இருக்கிறது. கடலின் ஆழத்தில் ஒரு சிப்பி இருக்கிறது. அந்த சிப்பி தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை. ஒரு குளம் வற்றி இருக்கிறது. மழை பெய்தவுடன் 3 நாட்கள் கழித்து அந்த குளத்திலே மீன் பிடிக்கிறார்கள். என்ன காரணம் என்று யோசித்தேன். அறிவியலாளர்கள் சொன்னார்கள், குளம் வற்றிவிட்டால் மீன்தான் இல்லாமல் போகும். அது இட்ட முட்டை அந்த மண்ணுக்குள் புதைந்து இருக்கும். மழை பெய்தவுடன் அந்த முட்டைகள் உயிர் தெழும். அப்பொழுது அங்கே மீன் குஞ்சுகள் தோன்றும். மீன் குஞ்சுகள் வளர அங்கே மீன் பிடிக்க தொடங்கி விடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் சிப்பியின் தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை, வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அந்த துளி வந்து சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் தாகம் தணிகின்ற அந்த ஒரு வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. நான் சிந்தித்து பார்க்கிறேன், வற்றிய குளத்தில் உயிர்ப்போடு வாழ வேண்டும் என்கின்ற தவத்தோடு இருக்கக்கூடிய மீன் முட்டைக்கும் தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிப்பிக்கும் உயிர் கொடுக்கின்ற, வாழ்க்கை தருகின்ற அந்த மழை துளி போல் இந்த உதடுகளிலிருந்து சில சொற்கள் உங்களை வந்து சேர்ந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என் தலைப்பை நான் அணுகுகிறேன். நூல் ஆயுதம். சொற்களை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் பேரன்பு கொண்டவர்களே. ஏனென்றால் அந்த சொற்கள் தான் எழுத்தாக புத்தகத்திற்குள் பொதிந்திருக்கிறது. எல்லா மரங்களும் அரச மரங்கள் தான். எல்லா புத்தகங்களையும் போல புத்தன் வந்து உட்கார்ந்தால் தான் அது போதி மரமாகும். எல்லா நூல்களும் அரச மரங்கள் தான். சரியானவர்கள் கையில் அது கிடைக்கின்ற பொழுது அது போதி மரமாக மாறுகிறது. சரியானவர்கள் கையில் அந்த ஆயுதம் எப்படி கிடைக்க வேண்டும், ஒரு சொல்லை எந்த அளவிற்கு நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற முறைமையில் என் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் கவனம் என்கின்ற சொல்லை உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்ல விரும்புகிறேன். கவனம். யார் கவனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொற்கள் கிடைத்து விடுகின்றன. கவனத்தோடு இல்லாதவர்களுக்கு சொற்கள் கடந்து போய்விடுகின்றன. மீண்டும் கவனம் பெறுவதற்கு அந்த சொல் போய் ஒரு சுத்திட்டு வரும் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். குறித்த நேரத்தில் உங்கள் சிந்தனையை சில சொற்கள் வந்து சேர்ந்து விட வேண்டும். என்னுடைய தாயார் 1997ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் இறுதியில் நான் ஒரு வெளிநாட்டு பயணம் போகிறேன். என் வாழ்க்கையின் முதல் பயணம். சொல்லின் மீது கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிவிட்டு நான் என் தலைப்பிற்குள் வருகிறேன். செருப்பு போடும் பொழுது எங்க அம்மா சுல்தானா அப்படின்னாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் கிளம்புறேன். சுல்தானானவுடன் அப்படியே நின்னுட்டு, அம்மா. அந்த நேரத்தில் அவங்க அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதை சொன்னாங்க. நீ பிறந்து 3 நாள் ஆகியும் ஆஸ்பத்திரிக்கு உங்க அப்பா உன்னை பார்க்க வரல. இது என்கிட்ட எங்க அம்மா சொன்னதே கிடையாது. என் அப்பானா எனக்கு உயிர். அவர்தான் எனக்கு என் 2வது வயதிலிருந்து எனக்கு தாலாட்டு பாடி இருக்கிறார் என்று சொல்லி வளர்த்தவர் எங்க அம்மா. ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு சொல்லை சொல்கிறார். உன்னை உங்க அப்பா நீ பிறந்த போது பார்க்க வரல. அதை ஏன் இப்போ சொல்றீங்கம்மான்னு கேட்டேன். இரு,
கோஷாஸ்பத்திரியில் நீ பிறந்த, என்கிட்ட காசு இல்லை, உங்க அப்பாவும் ஒன்றும் பணக்காரர் இல்லை, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பிரசவம். பிரசவம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரலங்கிறதுனால நான் காத்திருந்தேன். 3 நாள் கழிச்சு பெட்ல இருந்து கீழே இறக்கி விட்டாங்க. இங்க வாசல்ல நிக்கிறேங்க சூட்கேஸ் வச்சுக்கிட்டு. எங்க அம்மா சொல்றாங்க வரல. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்னுடைய பழைய புடவையை எடுத்து உன்னை சுத்தி கையில பிடிச்சிக்கிட்டு, கையில் அந்த கூடையை எடுத்துக்கிட்டு கீழே இறக்கி போட்டாங்க. கீழே தூங்க முடியாது, சில்லுன்னு இருக்கு. வீட்டுக்கு போயிடலான்னு நான் உன்னை எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்புனேன். எனக்கு உங்கள் அப்பா உன்னுடைய வீட்டு அட்ரஸ் தெரியாது, எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஆனால் மாமனார் வீடு தெரியும், பார்டர் தோட்டத்தில் இருக்குது. கையில் 1 ரூபா இருந்தது. 75 காசு துப்புரவு செய்த அம்மாக்களுக்கு தந்துட்டேன். கையில் 25 பைசா. அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தால் ஒரு ரிக்ஷாக்காரர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாரு, பச்சை புள்ளக்காரினா 3 நாள் ஆச்சு பிரசவமாகி, வீட்டுக்கார் பார்க்க வரல. நான் என் மாமனார் வீட்டுக்கு போனோம், பார்டர் தோட்டத்தில் இருக்குது. என்கிட்ட காசு இல்லை, 4 அணா தான் இருக்குது. 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும், 10 பைசா தான் தருவேன், கூட்டிகிட்டு போய் விடுறியான்னு கேட்டிருக்காரு. 1 ரூபாக்கு தான் போவேன் அப்படின்னு. இங்கே பாரு, இல்லைன்றல்ல, கூட்டு போவியா மாட்டியான உடனே ஏறுமா அப்படின்னாராம் ரிக்ஷாக்கார். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உன்னை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் ரிக்ஷாவில் ஏறினேன்னா அப்போது உன்னுடைய 2 காலம் அப்படி தொங்கிக்கிட்டு இருந்தது. இப்படி பிங்க்கு கலரில் இருந்தது அந்த பாதம், அழகாக சின்னதாக. அதை நான் பார்த்தேன், ரொம்ப ஆழமாக பார்த்தேன். ரிக்ஷாவில் உட்காந்துக்கிட்டேன். அந்த 2 கால் தொங்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த ரிக்ஷாக்கார் என்னை கொண்டு வந்து உங்கள் தாத்தா வீட்டில் விட்டுட்டு இந்த 10 பைசா தரேன்னல்ல, அது வாங்கவே இல்லை அவர் அப்படின்னாங்க. அவர் சொல்லிட்டு சொன்னாங்க, நீ வெளிநாடு போகிறல்ல, எங்கேயாவது அங்கே போனால் அங்கே கடல் இருந்துச்சுன்னா அதில் 2 காலையும் நினச்சிரு முதல்ல. ஏம்மா, உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம், நினச்சிரு. சொல்தான் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, கேட்டுக்கிட்டேன். உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று மழை துளியாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய மீன் முட்டை வெடித்து உள்ளிருந்து உயிர் கிளம்பி விட்டது. இதுவரைக்கும் நான் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். ரொம்ப சூட்சமாக என்ன தெரியுமா? 10 பைசா செலவில்லை. எல்லா டிக்கெட்டையும் கூப்பிட்டவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ சிவகங்கைக்கு வந்துட்டு போகிறதுக்கு கூட இவங்க தான் தராங்க. 10 பைசா செலவில்லாமல் தான் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. சொற்கள் மந்திரம் யாரிலிருந்து வருகிறது, எந்த ஆசீர்வாதத்தோடு வருகிறது என்று நமக்கு தெரியாது. என்ன ஆட்டுக்கு பின்னாடி போற? யோ, ஆட்டுக்கு பின்னாடி நான் போல, கூட்டிட்டு போறேன். இந்த 2 சொல்லுக்கு இடையில் இருந்தது என்ன தெரியுமா? கூட்டிட்டு போகிறதுக்கும் பின்னால் போகிறதுக்கும் இருந்த காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லும் பொழுது உள்ளுக்குள் ஒரு முத்து வந்து என்னுடைய அந்த சிப்பிக்குள் முத்து வந்து சேர்ந்தது. கூட்டிட்டு போகிறதுக்கும் பின்னால் ஓடுறதுக்கும் காரணமாக இருந்ததே அந்த நூல் தான், அந்த கயிறு தான். கயிறு உன் கையில் இருந்தால் நீ ஆட்டுக்குட்டி கூட போகலாம், கயிறு உன்னை விட்டுட்டு போனால் நீ தான் ஆட்டுக்குட்டி பின்னால் போகணும். அவர் சொல்ல வந்தது நான் புரிந்து கொண்டது. ஓஷோ சொல்கிறார், சொல்தான் உன்னுடையது, புரிதல் என்னுடையது. என் புரிதலுக்கு நான் தான் அதிபதி. உன் சொல்லினால் அது முகிழ்த்தது என்றால் அது மழை துளிதான், ஆனால் உயிர் பெற்றது நான் தானே என்று பேசுகிறார் ஓஷோ. மந்திரக்காரனின் சொற்களினால் உயிர் பெற்றது இந்த அரங்கம் என்பதனை நான் பார்த்து கொண்டிருந்தேன். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஆசிரியர் சுந்தரராஜன் சொன்னார், நீண்ட நாளைக்கு பிறகு வலம்புரி ஜானை மீண்டும் பார்த்து கேட்கக்கூடிய வாய்ப்பு பெற்றது போல் இருந்தது நாதன் அவர்களின் பேச்சு என்று சொன்னார். சொற்கள் அப்படித்தான் வந்து விழும். நாம் கவனமாக இருந்தால் வேறு வேறு புரிதலுக்குள் போவோம். நம்முடைய மேனாள் இந்த மத்திய அரசில், இந்திய அரசாங்கத்தில்
மேனாள் நிதி அமைச்சராக இருந்த உயர்வாளர் மாண்பமை ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் டெஃபினிஷன் ப்ராப்ளம் என்பார்கள். விளக்கத்தில் தான் பிரச்சனை. அந்த விளக்கங்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது? நான் சொல்லுகிறேன், விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கையில் ஆயுதம் பழக வேண்டும். நூல் என்கின்ற ஆயுதத்தை நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்தால் பல்வேறு விதமான புரிதல்கள் உங்களுக்கு முன்னால் வந்து விழும். நான் இப்படி யோசிக்கிறேன். சமீபத்தில் ஒரு நூலை வாசித்துக் கொண்டிருந்தேன். கவனமாக இந்த சொல்லை நான் பயன்படுத்துகிறேன் பெருமக்களே. சாபம் இல்லை, ஆனால் அந்த புத்தகத்தில் அந்த ஒற்றை சொல் என்னை உள்ளே இழுத்தது. அப்படியே நான் முழுமையாக அந்த நூலை வாசித்து முடித்தேன். அது ஒரு ஆப்பிரிக்கன் பேசிய முகவுரை. இத்தனை புத்தகங்கள் தந்திருக்கிறார்கள். வாடிவாசல் என்கின்ற ஒரு புத்தகத்தை கெழுதகை நண்பர் சிவகங்கையை சார்ந்த புவியரசு அவர்கள், தொல்காப்பிய புவியரசு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் ரொம்ப முன்னுரை தான் படித்தேன். படித்து முடித்து விட்டு அவரிடத்தில் பேச வேண்டும் என்று நான் மனதில் குறித்து கொண்டேன். முன்னுரையிலேயே புத்தகம் நம்மை இழுக்க வேண்டும். முன்னுரையில் இழுக்கிறது அந்த புத்தகம். அந்த தென்னாப்பிரிக்க சகோதரன் தன் முகப்பறையில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்கிறேன். சிவகங்கையில் வாழ்கின்ற மக்கள் சொற்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்கின்ற தெளிவு எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் என் வார்த்தை சுத்தமாக அதை உச்சரித்து விட வேண்டும் என்ற முனைப்போடு நான் இதை சொல்கிறேன். நீங்கள் கவனம். உங்கள் பேரனின் மகன், ஸ்டேட்மெண்ட் பா, பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் பேரனின் மகன் வறுமையில் வாகனமின்றி தெருவில் நடப்பான். இப்போ வாசிக்கிற எல்லாருக்கும் தானே சொல்கிறாரு. எங்கள் அப்பா தான் சைக்கிளில் போனார், நான் ஸ்கார்பியோவில் வந்து இறங்கியிருக்கேன். என் மகன் மெர்சிடிஸ், என் மகனின் மகன் லெம்போகினி, அவனின் மகன் ஹெலிகாப்டர். அப்படி தானே போனோம் இல்லையே? இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வித்தியாசமாக இருக்க, சாபம் மாதிரி இருக்க. உன் பேரனின் மகன் வறுமையில் காலார தெருவில் நடப்பான். அவர் 5 காரணத்தை சொல்றாரு. முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. நடக்க கூடாதுன்னா இதுக்கு பின்னால வாங்க. எப்படி தெரியுமா? முதல்ல சொல்றார், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழலில் உன் பேரனின் மகன் நடப்பான். அப்ப எங்கிருந்து தொடங்கணும்? வசதிகளை உருவாக்கி தருவதா பெற்றோர்களின் வேலை? ஒரு தலைமுறையின் வேலை வசதிகளோடு கூடிய சூழலை குழந்தைகளுக்கு உருவாக்கி தருவதா? இல்லை. வலுவான பிள்ளைகளை, வலுவான சமூகத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய கடமையை தவிர வசதியான சூழலை உருவாக்குவது அல்ல என்கின்ற மிகப்பெரிய வெளிச்சம் எனக்கு வந்து சேர்கின்ற பொழுது அந்த புத்தகம் எனக்கு ஆயுதமாக மாறுகிறது. ஆயுதம் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நூல் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நூல் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிந்து ஹிந்தியில, உருதுல தாகா, தாகானா நூல், த்ரெட் அப்படின்னா ஆங்கிலத்தில் நூல், தமிழ்ல நூல் அப்படின்னா அது ஒரு ஆயுதம் தான். நூலே ஒரு ஆயுதம் தான். எப்படி? ஆடைகள் தைக்க, ஆடைகளை தைக்க, கட்டட தொழில், சுவர் எழுப்பினாங்கன்னா மேஸ்திரி வச்சு பார்ப்பார், ஒரு குண்டு தொங்கும் வச்சு பார்ப்பார் நேரில் இருக்கான்னு. நூல் ஆயுதம். பியூட்டிஷியன்ஸ் புருவங்களை திருத்த நூல். காற்றாடி விட நூல். தச்சர்கள் மரம் அறுக்க
நூலை பயன்படுத்தினாங்க. கல்தச்சர்கள் சிற்பத்தை வடிக்க நூலை வைத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். நூல் ஒரு ஆயுதம் தான். தமிழன் ஏன் புத்தகத்திற்கு நூல்னு பேர் வச்சாங்க? நான் ஆயுதம்னு பேர் வச்சிருக்கிற தலைப்பு கூறியது கூறல் குற்றம். நூல்னாலே ஆயுதம் தான். ஆயுதம் தான் 2 வாட்டி சொல்லியிருக்கிறேன். இரட்டை கிளவியில் கூட வராது, அடுக்கு தொடர். நூல் என்றாலே ஆயுதம் தான். இப்போ இந்த ஆயுதம் என்ன செய்யும்? ஆயுதம் என்றால் கருவி. கருவி என்ன செய்கிறது? உயிரை காக்க, தற்காத்து கொள்ள, பணி முடிக்க மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவி. ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் நாதன் பேசிட்டு இருக்கும் பொழுது. மனஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லில் இருந்து தொடங்கினது தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னார். நான் வாசித்திருக்கிறேன். குதிரை இருக்குல்ல, குதிரைனுடைய பவர் இருக்குல்ல, அந்த பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் மனஸ். இந்த மனஸ் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் தான் மேனேஜ்மெண்ட் வந்தது. ரொம்ப அழகா அவர் சொன்னார். இப்போ ஒரு விஷயத்தை, ஒரு குதிரையை நான் கண்ட்ரோல் பண்ணனா, குதிரையை என்னுடைய ஆயுதமாக நான் பயன்படுத்துகிறேன். சக்கரத்தை நான் கண்டுபிடித்தேன் என்றால் சக்கரத்தை என் ஆயுதமாக பயன்படுத்துகிறேன். இரும்பை கண்டுபிடித்தேன் என்றால் இரும்பை ஆயுதமாக நான் பயன்படுத்துகிறேன். கண்டுபிடித்ததை என் வாழ்க்கை எளிமைப்படுத்திக் கொள்ள, தற்காத்து கொள்ள, உயிர் காத்துக்கொள்ள நான் அதை பயன்படுத்துகிறேன். இது ஆயுதம். வாழ்வை எளிமையாக்க பயன்படுத்தப்படுகின்ற கண்டுபிடிப்புக்கு ஆயுதம்னு பேர்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையா நான் இப்படி யோசிக்கிறேன். சாமி இருக்குல்லங்க, நம்ம கும்பிடுற சாமி. அன்னைக்கு இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் தான் சுந்தர கருப்பன் கோவிலுக்கு போயிருந்தோம். எனக்கு ரொம்ப ஆசை சாமியை பார்க்கணுன்ட்டு. எட்டி பார்த்தா சாமி அங்கே அருவாளாக உட்காந்துருக்கார். அருவாளே சாமிங்க இந்த ஊரில். ஆயுதத்தை இறைவனாக வழிபடுகின்ற நிலம். எல்லா சாமி கையில ஒரு ஆயுதம் இருக்கு. ராமன்னா வில்லு, சிவன் சக்தினா சூலாயுதம், அனுமன்னா கதை, விஷ்ணுனா சக்கரம். ஏன் ஒவ்வொரு சாமிக்கும் ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்காங்க? சாமி தனிச்சையா இயங்கும் தானே, அதற்கு எதற்கு ஆயுதம்? உங்ககிட்ட தான் மனசு இருக்கல, புத்தி இல்லை, உங்களுக்கு எதற்கு நூல்? இப்படி கேட்பது போல் உங்களை வடிவமைத்து கொள்ள நான் இவ்வளோ பேசுறதுக்கு காரணமே என்னுடைய வாசிப்பு பழக்கம் தான். நீங்கள் எப்போ வந்தாலும் நான் பேசிக்கொண்டிருப்பேன், பாடம் நடத்தி கொண்டிருப்பேன், வீட்டில் சில வேலைகள் செய்து கொண்டிருப்பேன், இல்லை என்றால் படித்து கொண்டிருப்பேன். இதுதான் என் வேலை, வாசிப்பு. என் படுக்கை அறையில் என்னுடைய வலது பக்கத்தில் 25 புத்தகங்கள் ஒரு கூடையில் காத்திருக்கு. படித்து முடிக்கணும். நான் இப்போ கூட நிறைய புத்தகங்கள் கிடைத்திருக்கிறது எனக்கு. நான் யோசிச்சு பார்க்குறேன், முதுமை வந்தால் நான் காத்திருக்கிறேன் அந்த முதுமைக்காக. 8000 புக்காவது வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் படிக்கிறதுக்கு. கண்கள் நல்லா இருக்கணும், நானே படித்து வாசித்து கொண்டு அறிவதற்கு. இயற்கை அதற்கு மட்டும் துணை செய்ய வேண்டும். நூல்களை வாசிக்கின்ற பொழுதுதான் உலகம் நான் நினைப்பது போல் இல்லை என்பது எனக்கு புரிந்து போகிறது. என் கையில் அது முழுமையான ஆயுதமாக எனக்கு வந்து வாய்க்கிறது. ரூமி சொல்லுவான், கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, அங்கிருந்து நீ பார்ப்பது உலகம் அல்ல என்பான். கொய்யா மரத்தில் நின்று கொண்டு உலகை பார்த்து கொண்டிருக்கிறோம், அது அல்ல உலகம் என்பதனை புரிந்து கொள்வது எப்படி என்றால் நீங்கள் சில வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்தால்தான். நான் உங்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்திக்கிறேன் தோழமைகளை. இங்கே இருக்கிற இத்தனை ஆடியன்ஸ் இருக்கீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சு கேட்குதா? டீச்சர் இல்லைன்ட்டார். பசங்க கேட்பாங்க, புள்ள கேட்க. டீச்சர்ல எத்தனை பேர் வீட்டில் சொல்கிற பேச்சு பிள்ளைங்க கேட்கறது இல்லை? கேட்கறது இல்லைல்ல. நான் திருப்பி உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் கேட்டிங்களா?
கேட்கலல்ல? கேட்டிங்களா? உங்கள் அப்பா கிட்ட அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேன், எந்த தாய் தகப்பன் பேச்சையும் எந்த குழந்தையும் முழுமையாக கேட்கறதில்ல. அதுக்கு தோணும் போது கேட்கும், அவ்வளோதான். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம குழந்தை நம்ம பேச்சு கேட்கவே கேட்காது, கேட்குறபடி நடந்துக்காது. இருந்தாலும் நல்லது சொல்லிகிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? நம் முன்னால் அவர்கள் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்களே தவிர, வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை போடுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு நாம் கற்றுக் கொடுத்தது அவர்களுக்கு அங்கே பயன்படும். அதற்காக நல்ல வார்த்தைகளை குழந்தைகள் இடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வதியுங்கள் குழந்தைகளை, பிரார்த்தியுங்கள். நீ என்ன கற்கிறாயோ அது உனக்கு பயன்படட்டும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் கர்ணனுக்கு. உயிர் காக்கின்ற நேரத்தில் கற்றது மறந்து போகும். இதை விட பெரிய சாபம் என்ன? என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எப்படி மேடம் இவ்வளோ பேசுறீங்க? எனக்கு வரம், கற்றது நினைவில் நிற்கும் வரம். எப்படி வந்தது அந்த வரம்? சொல்லித்தரவா? கிளாரா என்கின்ற பெண் என்னை போலவே ஒரு பதில் தந்தாள். அவள் பதில்தான் என் பதில். அவள் யார் என்றால், ரெட் கிராஸ் என்கின்ற அமைப்பை தோற்றுவித்தவள். 97 வயது அவளுக்கு. அவள் இறக்கின்ற பொழுது அவகிட்ட எல்லாரும் போய் கேட்டாங்க, 97 வயதிலையும் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்களே, இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே, என்ன காரணம்னு? அவ தந்த பதில் என்ன தெரியுமா? நான் துன்பங்களையும் துயரங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பதில்லை. அப்படி என்றால் என்ன செய்வது? நான் மறந்து விடுகிறேன். யாரேனும் வந்து நினைவுபடுத்தினால் கேட்குறவங்க பாருங்க. இப்போ நான் காலேஜுக்கு போவேங்க, காலையில் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் வருவேன், சாயந்தரம் தான் மீட்டிங்க்கு வருவேன். எப்படி போவேன் நான் காலேஜுக்கு? இதுதான் என்னுடைய ட்ரெஸ் கோட். நல்லா தானே இருக்குது. டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு டீச்சர் கேட்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக போவேங்க. ஏன் பர்வீன் டல்லாக இருக்கிறீங்க? அன்னைக்கு நாளையே ஒழிக்கிறதுன்னு அவங்களுக்கு முடிவு. மனசை போட்டு அப்படி ஒரு உலுக்கிறது. சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்போம்ல, மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னிரக்கம் கொள்ளுதல், தன்னை கீழாக நினைத்தல், தன் காயங்களை மறக்காமல் இருத்தல், தன்னுடைய நம்பிக்கையை கீழே போட்டு விடுதல், இது எல்லாம் தான் ஒரு மனிதனை கீழே தள்ளும் என்பதனை வாசிப்பின் மூலமாக உணர்ந்து கொண்டவள் நான். கிளாராவிடத்தில் கேட்டார்கள், யாரேனும் உனக்கு நினைவுபடுத்தினால் என்ன செய்வாய்? அவள் சொன்னாள், நான் அந்த சம்பவத்தை மறந்துவிட்டதை நினைவுபடுத்திக் கொள்ளுவேன். என்ன பதில்? அதுதான் மனசே ஒரு மந்திரச்சாவி. புத்தனிடத்தில் கேட்டார்கள், இவ்வளோ வந்து கெட்ட வார்த்தை சொல்லிட்டு ஒருத்தன் துப்பிட்டு போகிறான், சிரிச்சிட்டு இருக்கிறிய. நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையார், அவன் துப்பிய எச்சில் அந்த ஆற்றில் இருந்து போய் கடலில் கலந்து விட்டது. வேறு யாரேனும் என்னை புகழ்ந்து சொன்னால் அதுவும் கடந்து போகும். அப்பொழுது வந்த சொல் தான் இதுவும் கடந்து போகும். அங்கே ஒருவர் நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க, ஏற்றுக்கல. அதே மாதிரி அவங்க திட்டுறாங்க, இதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறான் புத்தன். நூல் வாசிக்கின்ற பொழுது என்னை நானே செதுக்கிக் கொள்கிறேன். நான் ரொம்ப சூட்சமமான ஒரு மழை துளியை போட போகிறேன். அது முத்தாக மாறுகிறதா? நீங்கள் சிப்பியாக இருந்தால், நீங்கள் காத்திருக்கும் முட்டையாக இருந்தால் மீன் குஞ்சாக உயிர் தழலாம். உலகத்தில் சொல்லுகின்ற பின்பற்றுகின்ற பல்லாயிரக்கணக்கான பின்பற்றாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மதமும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் நூல் மட்டும்தான். நூலை தான் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், சமஸ்கிருதம் தருகின்ற 4 வேதங்கள், இன்ஜீல், குரான், தௌரேத், ஜுபூர், கிழக்கு பகுதியில் இருந்து நமக்கு வந்து சேர்ந்த 4 வேதங்கள். தாவீது, ஜுபூர், மோசஸ், தௌரேத், ஜீசஸ், இன்ஜீல்,
முகமது நபி, குர்ஆன், 4 வேதங்கள், சைவ திருமுறைகள் சைவத்தின் உயிர் நாடியை கையில் பிடித்துக் கொண்டிருக்கின்றன. பழைய பனுவல்களை எடுத்து பாருங்கள். வைணவ மதத்தை திவ்ய பிரபந்தங்களும் ராமாயணமும் மகாபாரதமும் பகவத்கீதையும் உயிர்ப்போடு பிடித்து வைத்திருக்கிறது. எல்லா மதங்களின் ஆன்மாவும் புத்தகத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ வேண்டும் என்றால் புத்தகங்களை ஆயுதமாக பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த புத்தகத்தை இருந்தாலும் படிங்கங்கிறனா, ஷார்ப்பா வச்சுக்கோங்க, ஆயுதத்தை ஷார்ப்பா வச்சுக்கோங்க. யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக அதை வாசிக்காதீர்கள், உங்களுக்காக அதை வாசியுங்கள். நான் எப்பவுமேங்க மூல நூலை தான் வாசிப்பேன். ஒரு வாட்டி படித்தா புரியாது, 2 வாட்டி படித்தா புரியாது, 3 வாட்டி புரியாது, 4வது வாட்டி புரியும். இந்த கோனாறு, நாடாறு, செட்டியாரெல்லாம் நான் போகிறதே இல்லை. டைரக்டாக படிக்க படிக்க புரியும். புத்தகங்கள் நம்மை தேடிக்கொண்டுதான் இந்த புத்தக கடைகளில் காத்திருக்கின்றன. நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தை நீங்களும் தேடிக்கொள்ளுங்கள். எது உங்களை தேடுகிறதோ அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் அது ஆயுதமாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், தமிழனுக்கு ஏது வரலாறு? இதோ நான் இந்த புத்தகத்தை, இந்த புத்தக திருவிழாவினுடைய அழைப்பிதழை பார்த்தேன். கீழடியின் வடிவமைக்கப்பட்ட படத்தை போட்டிருக்கிறார். நம் அடையாளம் அது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, தமிழனுக்கு எது வரலாறுன்னு? தமிழனுடைய வரலாறு தமிழ் வரலாறு. தமிழ் மொழிதான் தமிழனின் வரலாறு. அவன் மொழியிலிருந்து தான் வரலாறை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களுக்கும் போங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வகையாக பேசுவோம். ஆனால் எல்லாம் தமிழ்தான். அதனால்தான் 2500 வருஷத்திற்கு முன்னால் தாத்தன் வள்ளுவன் எழுதிய குறள் இப்போ படித்தாலும் நமக்கு புரியுது. அவரவர்கள் மொழியில் அதை வாசித்து புரிந்து கொள்கிறோம். அவரவர்களுடைய ஸ்லாங்ல, வழக்கில் நாம் வாசித்து புரிந்து கொள்கிறோம். இந்த நூலை எப்படி நாம் வாசிப்பது? நமக்கென தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய வரலாறை, இலக்கிய வரலாறை முழுமையாக வாசிங்கிறனா. அதுக்கு கல்லூரி படிக்கணும், பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நூலை ஆயுதமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா? ஒரு குறள் போதுமானது. நான் இப்படி ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறேன். இதை கிறிஸ்துவர்களுக்கு தான் பைபிள், முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு வேதங்கள், புராண இதிகாச இலக்கியங்கள். தமிழர்களுக்கு எது தெரியுமா வேதம்? எது தெரியுமா நம் ஆயுதம்? திருக்குறள் தான் நம் ஆயுதம். திருக்குறளை பிடிங்க. அந்த திருக்குறளில் தேர்வுக்காக படிக்காதீங்க. நம்ம தேர்வுக்காக படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்காக படித்தே வீணாக போனவங்க. நம்ம 40 குறள் வச்சுருப்பாங்க பாடத்திட்டத்தில். கடைசியாக கிளாஸில் எக்ஸாமினேஷனில் 2 குறள் வரும். அதுக்கு 2 மார்க்கு. தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டார், 2 சாய்ஸில் விட்டுருவாங்க. 98 வந்தால் போதும். குறளை அப்படி படிக்கக்கூடாது. குறளை எப்படி படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஒற்றை குறள் போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். நான் இங்கே நிறுத்துகிறேன். பைபிளில் தாவீதுங்கிற ஒரு கேரக்டருங்க. அவன் ஒரு கல் இருக்குல்லங்க, கல் உண்டிகோல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு போர்க்களத்துக்கு வராங்க. அவன் இப்படி சொல்லுதுங்க பைபிள், ஒரு ஆயுதத்தை பற்றி சொல்லுது. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, தாவீதின் கதையை சொல்வது அல்ல என் நோக்கம். அதில் ஒரு 2-3 எங்கள் ஐயா சொல்வார், நாதன், நீங்கள் ஒரு ஸ்டோரி வக்கீல்ல ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டோரிக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கும், அதை படிச்சிடணும். ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னா அந்த நியூஸ்க்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கும், அதை படிச்சிடணும். அதான் நியூஸ், சம்பவம் இல்லை நியூஸ். 78 வயது மூதாட்டியை கோயம்புத்தூரில் 47 வயது
மதிக்கத்தக்க ஒருவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கிறான் என்பது செய்தி. நாங்கள் வாகனத்தில் வருகிறோம், செய்தி படிக்கிறேன் நான். உடனே வக்கீல் சார் சொல்றார், உனக்கு என்ன புரிந்தது? இது எல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஸ்டோரியினுடைய ஆத்மா என்ன தெரியல. 78 வயது ஆனாலும் பெண்ணிற்கான துன்புறுத்தல் இன்னும் நிறுத்தப்படவில்லை என்பதுதான் அந்த ஸ்டோரி சொல்லுகின்ற ஆத்மா. ஒரு ஸ்டோரியை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி நாம் சரியான வகையில் அனலைஸ் பண்றது? இந்த அனலைசேஷன் இருக்குல்ல, இந்த அனலைசேஷன் எப்பொழுது வரும்? இல்லைன்னா மற்றவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு போயிடுவோம், வராது. ஒரு வாசிப்பை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாசிப்பு நமக்கு ஆயுதமாக மாறணுங்கிறதுனால தாவீதை பற்றி சொல்றேன். உண்டிகோலை எடுத்துட்டு வரான், அரக்கன் நிற்கிறான் முன்னால, எல்லாரையும் பிடிச்சி சாப்பிட்றான். தளபதி கிட்ட அவன் கேட்குறான், நான் அடிக்கவான்னு. தளபதி கேட்குறார், என்ன 8-10 வயசு பையனா இருப்ப, நீ அடிச்சிருவியா? சார் ஆயுதம் வச்சிருக்கேன் சாருங்கிறான். ஆயுதத்தை எடுறான்னா உண்டிகோலை எடுத்தான் பாருங்க. சிரிச்சிட்டார் தளபதி. உண்டிகோலை வச்சார அடிக்க போற? சார் அடிப்பேன் சார், நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. டேய், ஆடு மேய்க்கிற பையன் நீ, அதை பறவையை வேணாலும் அடிச்சிருக்கலாம்டா, அவன் அரக்கண்டா, அவன் அடிக்க முடியாதுடா. சார் பார்த்து பேசுங்க சார், பைபிள் படித்து பாருங்க. நான் முஸ்லீம், அதனால் பைபிள் படிக்கக்கூடாது. நான் முஸ்லீம், அதனால் தேவார திருப்பதிகங்கள் படிக்கக்கூடாது. நீ அந்த மதத்தில் மாறுவது வேண்டுமானாலும் நீ யோசித்து செய்யலாமே தவிர புத்தகங்களை வாசிப்பதற்கு எந்த மதமும் யாருக்கும் தடை கிடையாது என்கின்ற அறிவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிச்சாதாங்க தெரியுது. கெட்ட வார்த்தை எழுதி சமஸ்கிருதத்தில் அரபியிலையோ கீழே போட்டா எடுத்து கண்ணில் ஒத்திக்க கூடாதுன்னு. கெட்ட வார்த்தைங்க வாசிச்சு புரிஞ்சாதானே தெரியுது அது கெட்ட வார்த்தை. இல்லைன்னா சாமின்னு கண்ணில் ஒட்டிக்குமா இல்லையா? படிச்சாதானே புரியுது. தாவீது சொன்னா, யார் சொன்னது நான் பறவைகளை அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று? என் ஆடுகளும் ஓநாய்களையும் சிங்கங்களையும் அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன் இந்த ஆயுதத்தில். சரி போய் பாடுறா நீ. கரெக்டாக நெத்தியில் அடித்தாங்க. அவன் தலைவன் இல்லை, கொலை செய்ய மாட்டார். சிங்கம் மயங்கி விழுற அளவுக்கு தான் அடிப்பான் நெத்தி போட்டில். மயங்கி விழுந்த உடனே ஆட்டை ஓட்டிகிட்டு வந்துடுவான். அப்புறம் அதை எழுந்திரிச்சு சுத்தம், கொலை பண்ண மாட்டான். அவன் அடித்தான் பாருங்க. தாவீது அடித்ததில் கோலியாத் கீழே விழுந்துட்டான். நான் இங்கே ஏன் தெரியுமா இந்த அவையில் இதை சொல்கிறேன்? விழுந்துட்டானா கதை முடியலை, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்களா? தாவீது தளபதி கிட்ட பர்மிஷன் கேட்குறான். சார் ஒரு பர்மிஷன் கொடுங்க சார். என்ன, நான் கொஞ்சம் அந்த அரக்கன் கிட்ட போயிட்டு வந்துடுறேன் சார். டேய், அவன் விழுந்திருக்காண்டா, விழுந்துட்டான், கிட்ட போ. சார் சார் என்னடா ஆச்சு? இல்லை சார், கல் இருக்குல்ல, அந்த கல் நான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கும் என் ஆயுதம் சார். அதை நான் எப்படி சார் அங்கே விட்டுட்டு வர்றது? அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார்னு நேராக போய் அந்த கோலியாத் மேலே ஏறி நின்று நெத்தியிலிருந்து அந்த கல்லை எடுத்துருக்காங்க. புள்ள கல்லை எடுத்து முடிச்சு போட்டான் பாருங்க. அவன் முடிச்சிட்டான். கரகரன்னு இடுப்பில் இறங்கி அவன் கத்தியே எடுத்து கரகரன்னு மேலே ஏறி தொண்டையை அறுத்துட்டு கீழே இறங்கிட்டான். அவன் தான் தாவீது. ஒரு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது? ஒருபோதும் ஆயுதத்தை யாரும் களத்தில் விடுவதே கிடையாது. சுத்தமான வீரர்கள் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு தான் திரும்பி வருவார். யார் கேட்டாலும் எந்த நூலையும் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் என் நண்பன் சொன்னான், என்னிடத்தில் இருக்கும் அத்தனையும் கடன் போல் பெறப்பட்டவைதான். யாருக்கும் கொடுத்துடாது, ஃப்ரீயாக மட்டும் கொடுக்காதீங்க. காசு கொடுத்து வாங்குங்க. ஆனாலும் சொல்கிறேன், காசு கொடுத்து வாங்கினாலும் நீங்கள் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. படித்ததான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் வாங்குவதெல்லாம் அச்சுக்கூலியும் காகித கூலியும் தவிர அந்த சிந்தனையை காசு கொடுத்து வாங்கிவிட முடியுமா? 300 ரூபாயில் கிடச்சிருமா? 200 ரூபாயில் கிடச்சிருமா? 50 ரூபாயில் கிடச்சிருமா? திருக்குறள் கிடச்சிரும். திருக்குறளின் சிந்தனை 50 ரூபாவா? குரான் ஃப்ரீயாக கிடச்சிரும், பைபிள் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஃப்ரீயா? என்ன சிந்தனை அது?
ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அதை உங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள். நான் என் ஆயுதமாக அதை மாற்றுகிறேன். எந்த புத்தகத்தை படித்தாலும், எந்த கருத்தை படித்தாலும் அந்த கருத்தை நான் ஆயுதமாக மாற்றுகிறேன். இந்த மைக் என்றது என் ஆயுதம், இந்த நாக்கு என்பது என் ஆயுதம், வாசிக்க பயன்படும் என் கண்கள் என் ஆயுதம், என்னுடைய புத்தி என் ஆயுதம், நான் கையில் வைத்து புரட்டுகின்ற நூல் என் ஆயுதம். ஆயுதமாக அதை பயன்படுத்துங்கள். சாதாரணமாக சொல்வார்கள். வலம்புரி சித்தர், அவர் நாதன் சாரை பார்த்து சொன்ன உடனே எனக்கு வலம்புரி ஜான் சார் ஞாபகம் வந்துட்டார். அவர் தலைமையில் நான் பள்ளிக்கூடம் படிக்கின்ற பொழுது பேசியவள் நான். அவர் சொல்வார், நூல்னு ஏன் தெரியுமா தமிழன் பேர் வச்சான்? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தில் இருக்கும் கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று சொல்லுவார்.